இது இந்தியாவின் எதிரி நாடு எனப்படும் பாகிஸ்தான் எல்லையோ சீன எல்லையோ இல்லை. இந்தியாவின் தலைநகர் டெல்லியைச் சுற்றி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோடி அரசு அமைத்திருக்கும் முள்வேலிதான் இது. இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகள் டெல்லிக்கு நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக அமைத்துள்ள உயிர்பறிக்கும் வேலிதான் இது. தனது 9 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என எதையும் சொல்ல முடியாத பிரதமர் மோடி பல 100 கோடி ரூபாயை செலவு செய்து தன்னை ஒரு பிரபல பிராண்டாக உற்பத்தி செய்து வருகிறார். இந்து தேசியவாதத்தில் ராமரை விட தானே உயர்ந்தவர் என்பதுதான் பிரதமர் மோடியின் விளம்பரங்கள் உணர்த்தும் உண்மை. ஆனால் மதமும் கடவுளும் பிரச்சனைகளை மறைத்துவிட முடியாது என்பதை உணர்த்துகிறது டெல்லி விவசாயிகளின் போராட்டம். 500 விவசாய சங்கங்கள், லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தை வழிநடத்த டெல்லியை முற்றுகையிட்டுள்ளார்கள். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும், விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளோடு இந்த முற்றுகை போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. அந்த சட்டங்களே எடுத்துக்கிட்டோம்னா, சட்டங்களை அன்னைக்கு ஒரு 5 மாநில தேர்தல் வரப்போகிற நேரத்தில் வேறு வழி இல்லாமல் விலக்கிக் கொள்வதை அறிவித்தாங்க. அறிவிக்கும் போதே அந்த சட்டங்களும் அந்த சட்டங்களுக்கு அடிப்படையான அணுகுமுறை தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொள்வதற்கு அவங்க முன்வரலை. சட்டங்களுடைய அடிப்படை என்பது வேளாண்மையை வணிகமயப்படுத்தி வேளாண்மையில் பெருமுதலாளிகள் தலையிடுவதற்கு, வேளாண் விளைபொருட்களை அவங்க விருப்பம் போல் குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பதற்கு, வேளாண்மையை வெறும் தோட்டப் பொருளாதாரமாக மாற்றி ஒரு ஆலை தொழிலினுடைய ஒரு தொங்கு சதையாக அதை மாற்றுகிற ஒரு முயற்சி அது. இப்போ இந்த கொள்கையை மாற்றி கொண்டிருக்கிறார்களா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிதிநிலை அறிக்கை இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாண்மை தொடர்பாக உரமானியத்தை குறைச்சிருக்கிறாங்க, உணவு மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க, ரொம்ப அற்பமான சில சலுகைகளை அறிவித்து விட்டு மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாண் விளைபொருட்களை அடுத்து எப்படி சந்தை கொண்டு போகிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதுக்கான பெரிய கிட்டங்கிகள் அமைக்கிறது, இதுதான் அவங்க திட்டத்தில் இதுதான் பழைய வேளாண் சட்டங்களின்படி அவங்க செய்ய நினைச்சது. உங்களுக்கு இந்த இன்றியமையா பொருட்கள் என்பதை விரிவுபடுத்தி அதனுடைய இதிலிருந்து எல்லையிலிருந்து விரிவுபடுத்தி இந்த பெரும் பண்ணைகள் அதில் தலையிடுவதற்கான உத்தரவாதத்தை செஞ்சாங்க. இது மொத்தத்தில் இந்த 3 வேளாண் சட்டங்களுடைய கொள்கைகளை அரசு மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் சட்டங்களை நீக்கிட்டார், நல்லது தான். ஆனால் அப்பயும் சரி உழவர்கள் கோரிக்கை அந்த சட்டத்தோடு நின்று போகல. சட்டம் ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிச்சு இந்த போராட்டத்துக்கு. ஆனால் அவங்க கோரிக்கைகள் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யணும் என்பது. MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா கொடுத்தாச்சு. அவருடைய பரிந்துரைப்படி இந்த குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளவு இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு சட்டம் இயற்றணும், அதை அரசு உறுதி செய்யணும். அது ஒரு சில பண்டங்களுக்கு மட்டுமல்ல, வேளாண் விளைபொருள் அனைத்துக்கும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை கேரண்டி பண்ணணும், உறுதி பண்ணணும். இப்போ மற்றதுக்கெல்லாம் மோடிக்கு கேரண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. சட்டம் இயற்ற இப்போ அரசு மறுக்குது இதுக்காக வேண்டி. அப்போ இன்னும் சில கோரிக்கைகள் பழைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய கோரிக்கைகள். ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா போராட்டம் தொடர்பாக வழக்குகள் மற்றதெல்லாம் இருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்வது, விலக்கிக் கொள்வது, அது மாதிரி ஒரு உறுதிமொழி அப்போ கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் விலக்கிக் கொள்ளப்படலை. இன்னமும் வழக்குகள் தொடருது. அந்த உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடெல்லாம் எதுவும் கொடுக்கப்படலை. அதை விட முக்கியம் என்னென்னா, முன்பு போராட்டம் நடந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் லக்கிம்பூர் கேரிங்கிற இடத்துல வண்டியை விட்டு மோதி கொண்டாங்க. எந்த அடிப்படையில்? ஒரு மத்திய அமைச்சர் அங்கே பேசுகிறார் ஒரு கூட்டத்தில், நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல, முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தொந்தரவு பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேறங்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருடைய பையன் வண்டி எடுத்துகிட்டு போய் மோதி ஒரு பேரணிக்கு போய்கிட்டு இருந்த விவசாயிகள் மீது அதில் ஒரு கொலையே நடந்து போச்சு. அதை பற்றி எந்த வழக்கும் போடாமல் இருந்தாங்க ஊபி அரசு. உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் கைது பண்ண சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் புலனாய்வு செய்யணும், எங்களுக்கு அறிக்கை, எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. அப்போ அப்படி கொலை செய்யப்பட்டவருக்கான நீதி கிடைக்கலங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த கோரிக்கைகள் எல்லாமே
இன்னைக்கு நீடிக்குது. ஒரு கருத்தியலாக இந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்பதை தாண்டி உழவர்களுக்கு செல்ல வேண்டிய பயன் போய் கிடைக்கல. மோடி ஒரு உறுதிமொழி கொடுத்தார் தேர்தல் நிற்கும் போது, உழவர்களுடைய வருமானத்தை 2 மடங்காக்குவது. ஆனால் அந்த பழைய வருமானமே கூட இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அடிப்படையான காரணம் இன்னைக்கும் போராட்டத்தோட. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்தால் மட்டுமே இதுபோன்ற தடைகளை அரசு ஏற்படுத்தும். ஒரு முழுமையான போரை சொந்த குடிகளான வேளாண் மக்கள் மீது நடத்துகிறது மோடி அரசு. ஒரு வெளிநாட்டிலிருந்து டெல்லிக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டு இராணுவம் படையெடுத்து வந்தால் டெல்லியை சுற்றி என்னெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வாங்களோ, இந்த விவசாயிகள் அவங்க அதிகமான டிராக்டரோடு வரப்போகிறாங்க, அவ்வளோதான். அவர்களை உள்ள டெல்லிக்குள் நுழைய விடாமல் மறுப்பதற்காக சுற்றிலும் தடை அரண்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு முற்றுகையிடப்பட்ட நகரத்தைப் போல தடை அரண்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வண்டிகள் ஏறி பஞ்சர் ஆகிறதுக்காக வேண்டி சாலைகளில் ஆணிகளை அடித்து வைக்கிறாங்க. இது போன முறையும் பார்த்தோம் நம்ம. இந்த முறையும் அதைத்தான் செய்கிறாங்க. உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த விவசாயிகள் டெல்லிக்கு நுழைந்து போராடக்கூடாது என்று தடுக்க முற்படுறாங்க. தடுக்கக்கூடிய சக்தியே இல்லை. ஒரு பெரிய ஆற்றில் பெரு வெள்ளம் கரை உரண்டு வரும்போது நீங்கள் உள்ளங்கையால் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி இந்திய அரசினுடைய அந்த முயற்சிகள் தோற்று போகுது. பேச்சுவார்த்தை என்பதை ஒரு ஏமாற்று வித்தையாக கையாளுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உழவர்களுக்கு ரொம்ப ஆத்திரமூட்டக்கூடியது அதுதான். போன முறை என்ன பண்ணாங்க, போராடிக்கிட்டு இருக்கவங்கலேருந்து ஒரு குழு வாங்க, நாங்கள் பேசுகிறோன்னாங்க. இவங்க போவாங்க, போயிட்டு எல்லாம் சாப்பிடுவோம்பாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்னா, நீங்கள்லாம் ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கிறீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மோடி உங்கள் நன்மைக்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கார், இந்த சட்டங்களை பயன்படுத்தி பாருங்கள் என்று பேசுவாங்க. இவங்க எதையுமே சொல்ல விட மாட்டாங்க. இப்படி நடந்ததுனால அந்த உழவர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்காக வரல, பேசுகிறதுனா உருப்படியாக பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்கள் தரப்பை நாங்கள் சொல்கிறோம், உங்கள் தரப்பை சொல்லுங்கள், என்ன இதுக்குள்ளே சமரசமாக அதை பேசுவோம். ஆனால் ஒரு கட்டத்திலும் அதுபோல் அவங்க பேசலை. இப்போ பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. போராட்டம் அறிவித்ததற்கு பிறகு இந்த அவங்க சம்யுக்த கிசான் மோர்ச்சாவினுடைய ஒரு பிரிவாக தனியாக இயங்குகிறாங்க, என்பி நான் பொலிட்டிக்கல். அவங்க தான் இந்த போராட்டம் இப்போ நேற்று இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தை அறிவித்தது. அவங்கள கூப்பிட்டாங்களே தவிர எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இன்னைக்கு அதிகாரபூர்வமாக திட்டவட்டமாக இந்திய அரசு அறிவிச்சிட்டாங்க, ஒருபோதும் சட்டம் இயற்ற மாட்டோம். எதுக்கு? குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் இயற்ற மாட்டோம். அதற்கான உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன போராடினாலும் முடியாதுங்கிற அதை விவசாயிகளை சோர்வடைய வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்தவுடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லா பிரிவினரும் இந்த கோரிக்கைகளை ஆதரிக்கிறாங்க. இந்த போராட்டம் தான் ஒரு பிரிவு நடத்துகிறாங்களே தவிர, இப்போ 16ஆம் தேதி போராட்டம் எல்லாரும் தான் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத அந்த எஸ்கேஎம் மற்ற பிரிவுகளும் இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றணும்னு வலியுறுத்துகிறாங்க. அரசு அடக்குமுறையை பொறுத்த வரைக்கும் வெறும் தடுக்கிறது மற்றது மட்டுமல்ல, கண்ணீர் புகை பிரயோகம், ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி சுடுவது, முதலாக ட்ரோன்களை பயன்படுத்தி கண்ணீர் புகை தாக்குதல் நடத்துகிறாங்க. ட்ரோன்கிறது ஏதோ கண்காணிக்க படம் பிடிக்க, நம்ம ஊரில் பெரிய கூட்டங்களை எல்லாம் ட்ரோன் வச்சு படம் பிடிக்கிறாங்க, அந்த ஒரு பறக்கிற கேமரா வச்சு. இந்த ட்ரோன் அது இல்லை. இது உக்ரைனில், ருஷ்யாவில், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் மாதிரி ட்ரோன் இது. அப்போ போர் தொடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நவீன சாதனங்கள்லாம் பயன்படுத்தி உழவர்கள் மீது போர் தொடுக்கிறாங்க. எங்களுக்கு அடங்கி நடக்கணும், நீங்கள் கோரிக்கையில் எழுப்பக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு இப்போ கவலையாக இருக்குது. எதையோ சொல்லி ஆட்சிக்கு வந்துடலாம் திரும்பன்னு பார்த்தா இந்த உழவர் பிரச்சனை என்பதை அப்படி நினைக்கிறாங்க. அவங்க ஒடுக்கத்தான் நினைக்கிறாங்க. அதற்காக கோரிக்கை ஏற்றுக்கிட்டால் பரவாயில்ல. மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை முக்கியம். ஆனால் மக்களுக்கு வாக்குரிமை மீதும் தேர்தல் மீதும் இருக்கும் நம்பிக்கையை பொய்த்து போக வைக்கிறது பாஜக. வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாள்வதும் தேர்தல் கமிஷன் மீதான நம்பிக்கையும் மிக மோசமாக கேள்விக்குள்ளாகியுள்ளது. முதல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயகத்தினுடைய வெற்றி எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு தேர்தல் மீது உள்ள நம்பிக்கை, அந்த சிஸ்டத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. மக்களுக்கு இந்த தேர்தல் முறையாக நடந்தது, அந்த வாக்குச்சீட்டுகள் முறையாக எண்ணப்பட்டன, அதில் உண்மையிலே வெற்றி பெற்றவர்கள் நியாயமாகவே வெற்றி பெற்றவர்கள் தான், அதில் எந்த விதமான அதில் ஆள் மாறாட்டமோ அல்லது ஏதாவது பின்னால் இருந்து செய்த சதிகளோ அல்லது இயந்திரங்களின் மூலமாக செய்யப்பட்ட குறுக்கு வழியாக செய்யப்பட்ட வேலைகளோ இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை முதலில் மக்களுக்கு வர வேண்டும். இப்போது
இந்த 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 இவிஎம்மை பற்றி வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து நிறைய தகவல்கள் வருகின்றன. பொதுவாக ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தில் வந்து மிக மிக அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் அவர்களெல்லாம். ஜப்பானில் வந்து எலக்ட்ரானிக்கை முதல்ல கண்டுபிடிச்சி அதனுடைய பலவிதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு கருவிகளை வெளியிட்டவர்களே ஜப்பான் தான். அவங்க சொல்லுவாங்க, ஜப்பானுடைய எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் எவ்ரி 5 minutes எ ப்ராடக்ட் பிகம்ஸ் அப்சோலட்னு சொல்லுவாங்க. அப்சோலிட்னா அது காலாவதியாக போயிடும். 5 நிமிஷத்துக்குள்ளே புது ப்ராடக்ட் வந்துடும். அப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்த ப்ராடக்ட் வந்து பழைய ப்ராடக்டாக போயிடும். அப்படிப்பட்ட விஞ்ஞான தொழில்நுட்பம் பெற்ற ஜப்பானும் அதற்கு பிறகு அமெரிக்கா உலக வல்லரசுகளில் ஒன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஆட்களே பறக்காத விமானங்கள், ஆட்களே இல்லாத நீர்மூழ்கி கப்பல்கள், இதை போன்ற பயங்கரமான படுபாதாளத்துக்கும் செல்லக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடித்து உலகம் முழுவதும் விநியோகம் செய்கின்ற அமெரிக்கா, பல ஐரோப்பிய நாடுகள், இவர்கள் எல்லோருமே வந்து இந்த இவிஎம்மை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க வந்து இந்த இவிஎம்மை வந்து அதை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இது காங்கிரஸ் கட்சி காலத்தில் செய்யப்பட்டது தான். அது செய்யப்பட்டதுனாலே அதை வந்து தவறே செய்யாதுன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. இன்றைக்கு வந்து பலவிதமான சந்தேகங்கள் வந்திருக்கின்றன. நமக்கு பெரிய சந்தேகம் எப்போ வந்ததுன்னா இந்த விவிபாட்னு சொல்கிறது. அதாவது ஒரு ஓட்டு போட்ட உடனே யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஒரு சீட்டு வெளியே வரும். அந்த சீட்டை வந்து அவர் பார்த்து யாரை வந்து வாக்களித்தவர் பார்த்துட்டு அதை வந்து உள்ளே வந்து பெட்டிக்குள்ளே போட்டுடலாம். அந்த சீட்டு எண்ணிக்கையும் வாக்குப்பதிவான எந்திரத்தில் இருக்கிற எண்ணிக்கையும் ஒன்றாக இருந்தால்தான் அது முறையான தேர்தல். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, பல்வேறு தொகுதிகளில் இந்த ஒப்புகை சீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்களித்து அந்த விவிபேட்னு சொல்கிறது, அந்த ஓட்டர் வெரிஃபிகேஷன் ஸ்லிப்புன்னு சொல்கிறது, அதை வந்து அதற்கும் இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுக்கும் கணக்கு டேலியாகவே ஆகலை. பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம். இது உச்சநீதிமன்றத்தில் போய் இதுக்கும் வாதாடியாச்சு. உச்சநீதிமன்றமும் இதற்கு சரியான விளக்கம் சொல்லாமல் அந்த கேஸ் அப்படியே முடித்து விட்டார். இப்பொழுது நமது சந்தேகம் வந்து ரொம்ப அதிகமாகிறது. ஏன் வந்து அந்த அந்த அதை சேர்த்துக்கு விட்டா கூட போதும். இப்போ இன்றைக்கி இருக்கிற தேர்தல் ஆணையம் அந்த விவிபேட் எண்ணிக்கையும் அந்த ஒப்புகை சீட்டினுடைய எண்ணிக்கையும் இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் அதை வந்து நிதர்சனமாக அதை மறுக்கிறார்கள். அதை வந்து செய்ய முடியாது, அதை வந்து எல்லா தொகுதியிலும் இதை செய்வதற்கு சாத்தியமே இல்லை என்று அதை வன்மையாக மறுக்கிறார். நிறைய தொழில்நுட்ப அறிஞர்கள் ஒரு காலத்தில் வந்து இந்த இவிஎம் வந்து ஃபூல் ப்ரூஃப்னு சொன்னவங்க, அவங்க தான் இதை முதல்ல சொன்னவங்களே இப்போது நாங்கள் சொன்னது தவறு, அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும்னு இப்போ ஒத்துக்கிறாங்க. இப்போ சாம் பிட்ரோடான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை அறிமுகப்படுத்தி இதை ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குன அறிஞர் தான் சாம் பிட்ரோடா. அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தார். அவருக்கும் இந்த இவிஎம் காலத்தில் வந்து அவங்க எல்லாருமே வந்து இவிஎம்மை பற்றி பெருமையாக பேசினவர்கள். இன்றைக்கு கூட அவருக்கு வந்து சொல்கிறாரா, ஐ ஆம் ஹேவிங் செகண்ட் தாட்ஸ், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அது பண்ண முடியும், இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் அது பெரிசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இங்கே இருந்து நம்முடைய விஞ்ஞானிகள் வந்து நிலவில் இறக்குன அந்த சந்திராயனை வந்து அது எப்போ கதவை திறக்கணும், எப்போ கதவை மூடணும், அதை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே இருந்து சந்திராயனில் செய்கின்ற போது இந்த வாக்குப்பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த வாக்குப்பெட்டியில் இருக்கிற மிஷினை வந்து வெளியே இருந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாதுன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. லட்சக்கணக்கான மைல்களுக்கு அத்தப்புறம் இருக்கிற அந்த நிலவில் இருக்கிற சந்திராயனை வந்து எடுக்கிற ஃபோட்டோ இங்கே வருது, இங்கே எடுக்கிற ஃபோட்டோ அங்கே போகுது. அந்த மிஷினை வந்து ஒருபடி அதிகமாக நடத்துகிறான். மேடு பள்ளம் இருந்தால் ஸ்லோ பண்ணி போன்னு சொல்லி இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய தகவல் தொழில்நுட்பம் அறிஞர்கள்லாம் வந்த பிறகு இந்த எலக்ட்ரானிக் மிஷினை வெளியே உட்கார்ந்து ரிமோட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ நம்மளே வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இப்போ ரிமோட் பாம்ஸ்லாம் இருக்குது. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு ஊரில் குண்டு வெடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சி, அதிலும் குறிப்பாக
இஸ்ரேலோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. இப்போ இந்த பெகாசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அது என்ன செய்ய முடியும் என்பதை இதுவரை யாருக்குமே வெளிச்சமில்லை. உச்சநீதிமன்றம் கூட அந்த வழக்கை எப்படி முடித்து வைத்தார்கள்? பெகாசஸ் வழக்கை உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்தது. என்ன அறிக்கை கொடுத்ததுன்னா, எங்களுக்கு ஒன்றிய அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காததின் காரணமாக எங்களால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி தான் அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த அறிக்கையை வாங்கி கொண்டு உச்சநீதிமன்றம் வழக்கை முடித்து விட்டது. பெகாசஸ்க்கு அடுத்து அதைவிட ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் நிறைந்த இன்னொரு உளவு சாதனம் கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதையெல்லாம் இல்லை என்று மறுக்கவும் இல்லை ஒன்றிய அரசு. பெகாசஸை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம்? இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அலைபேசிகளில் அந்த பெகாசஸ் உள்ளே நுழைந்து அதில் இருக்கிற தகவல்களை படித்துவிட்டு அவர்கள் நினைக்கின்ற தகவல்களை உள்ளே வைக்க முடியும் என்று சொன்னால் இந்த இயந்திரங்கள் அதெல்லாம் இந்த வாக்குப்பட்டி இயந்திரங்கள் அதெல்லாம் செய்யாதுன்னா எப்படி? அதாவது நிறையா நீங்கள் பல அதிகாரிகள் பல சமூக தொண்டு நிறுவனங்களுடைய தலைவர்களையெல்லாம் இப்பொழுது கைது செய்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டரை சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டரை சீஸ் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸும் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டான் சாமி இறந்தார். ஸ்டான் சாமிங்கிறவர் நம்ம திருச்சி லால்குடி சாமியார், ஜார்க்கண்டில் மலைவாழ் மக்கள் மத்தியில் இருந்தவர். ஒரு வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து 88 வயது முதியவர். அவர் சிறையிலிருந்து அப்படியே இறந்தே போனார். அவருடைய கம்ப்யூட்டரில் சர்டன் ஃபைல்ஸு இருக்குன்னு சொல்கிறாங்க, சர்டன் லெட்டர்ஸு. என்னன்னு கேட்டால், அவர் அந்த லெட்டர் தனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. அந்த லெட்டரை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்படி லெட்டரை உள்ளே வைக்க முடியும் என்று அமெரிக்க நிறுவனம் சான்றிதழ் கொடுத்துருக்கு. இதை போன்ற ஒருத்தர் தனியாருடைய கம்ப்யூட்டரில் எங்கேயாவது ஒரு ஊரில் இருந்து அவருக்கு எதிரான ஆவணங்களை அவர் கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபைலில் வைக்க முடியும், அதற்கு தொழில்நுட்பம் இருக்கிறது என்று அமெரிக்க நிறுவனம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கின்ற போது ஒரு தனியாருடைய கம்ப்யூட்டர் அண்டர் பாஸ்வேர்டு கீழே இருந்து க்ளாஸ் ஆகிருக்கும் போது அதுக்குள்ளே சில டாக்குமெண்ட்டுகளை எங்களால் வைக்க முடியும் அப்படின்னா, இயந்திரங்களுக்குள்ளே இருக்கிற வாக்குச்சீட்டுகளை ஏன் மாற்ற முடியாது என்கிற கேள்வி பெரிய கேள்வி, முக்கியமான கேள்வி, பதில் தெரிய வேண்டிய கேள்வி, சந்தேகத்தை எழுப்புகின்ற கேள்வி. அந்த சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால இந்த இவிஎம்களுடைய நிறுத்திவிட்டு மீண்டும் நாம் வாக்குச்சீட்டுக்கு தான் போகணுங்கிறது என்னுடைய கருத்து. 2021ஆம் ஆண்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் வேளாண் சட்டங்கள் நிறுத்தப்படும் வரை போராடினார்கள். அந்த போராட்டத்தின் நீட்சிதான் இப்போது நடப்பது. ஆனால் இது பாஜகவின் செல்வாக்கு மண்டலங்களில் நடப்பதால் ராமர் உருவாக்கிய நம்பிக்கையை விவசாயிகள் பொய்த்து போக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அப்போ கலந்துக்கிட்டவங்களோட நம்ம பேசணும், பழகிருக்கிறோம். அவர் திக்காயத்து தான் பெரிய தலைவர். அதில் அவங்க பையன் இப்போ இந்த போராட்டத்தில் தலைமையில் இருக்கார். இப்போ சென்ற மாதம் கோயம்புத்தூர் வந்திருந்த போது நான் சந்தித்தேன். நம்ம தமிழ் தெரிந்த ஒரு சீக்கியர் ஒருத்தர் இருக்கார், கோல்டன் சிங்னு சொல்லி. அவர் நம்ம கூட்டத்திலேயே பேசினார். இங்கே தமிழ்நாட்டு தேர்தல் கூட்டத்திலே கூட பேசினார். இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முந்தைய போராட்டம் என்பது கொஞ்சம் நீடித்து போன பிறகு தான் அந்த மாதிரி கட்டங்கள் வந்துச்சு. அவங்களே அங்கங்கே உணவு நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. அயல்வாழ் உழவர்களுடைய உறவினர்கள் அவங்க இங்கே எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஒரு நடுத்தரம் உயர்தரமான உழவர்கள் அவங்க. இதை தவிர விவசாய தொழிலாளர்களும் இருந்தாங்க. ஜாதி மதம் கடந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்கினாங்க. ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் இந்த ரவிபியாஸ் ஆற்று நீர் பிரச்சனை நீண்டகால பிரச்சனை. ராஜீவ் லோங்கோவால் ஒப்பந்தத்திலே அது ஒன்று வருது. இதில் பெரிய தகராறு. இன்னும் சொல்ல போனால், இந்த ஒப்பந்தத்தை ஹரியானா சிபிஎம் கிளை ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காக அந்த கிளையே கலைச்சிட்டார் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். ஆனால் இப்போ அந்த தண்ணீர் பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, உழவு இருந்தால் தானே அப்புறம் தண்ணீரை கொண்டு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று, அது பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ நீங்கள் எடுத்துக்கணுங்க, எங்களுக்கு குழம்பு நான் எடுத்துக்கணும், அரசாங்கம் தலையிடே வேண்டாம் என்று சொல்லி எல்லாரும் ஒன்றுபட்டாங்க. இப்போ இந்த போராட்டம் நீடித்து போனால் அதைவிட வேகமாக, அதைவிட அதிக பங்கேற்போடு நடக்கும். உழவர்களை பிளவுபடுத்துகிற சூழ்ச்சிகள் நடக்காது. பழைய அரசு என்ன பண்ணாங்க,
இதெல்லாம் காலிஸ்தானிஸ்டுகள்னு குற்றஞ்சாட்டினாங்க. அந்த உழவர்கள் மத்தியில் இருக்கிற பாஜக தலைவர்களே சொன்னாங்க தப்பு, நாங்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறோம், எங்களுக்கு இது உழவர் போராட்டம் தானே தவிர கட்சி போராட்டம் கிடையாது, இது காங்கிரஸோட போராட்டம் அவங்க போராட்டம், அந்த கருத்தியல் வேறுபாடெல்லாம் கிடையாது. காலிஸ்தான் கொள்கையில் நம்பிக்கை உள்ள உழவர்கள் இருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் போராட்டம் காலிஸ்தானுக்கான போராட்டம் கிடையாது. பஞ்சாபில் எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, காலிஸ்தான் மீது நம்பிக்கை இருக்குது. அதே போல் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இருக்குது, அகாலி தளத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து உழவர் கோரிக்கைக்காக தான் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கோம். அதுவும் சீக்கியர்கள் மட்டும் இல்லை, சீக்கியர் அல்லாதவர்கள் இருக்காங்க. ஹரியானாவிலேருந்து வர்றவங்க பெரும்பாலும் சீக்கியர் கிடையாது, அவங்களாம் இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க, ஊபியிலேருந்து போய் கலந்துக்கிறாங்க. இந்திய அளவில் அது ஒரு தாக்கம் ஏற்படுத்து. நம்ம குறிப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது நம்ம வேளாண் துறை அமைச்சர் அந்த போராட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். உங்களுக்கு என்ன இருக்கான்னு தெரியல, வாழ்த்து தெரிவித்து அந்த பட்ஜெட் அறிவிப்பே தொடங்கினார். அவங்களுக்கு அது ஒரு அசாதாரணமான ஒரு பாராட்டு, ஒரு நல்ல செய்தி. அது ஒரு போராட்டத்தை வாழ்த்தி தான் இங்கே அரசாங்கமே பட்ஜெட் போட்டாங்க. அது மாதிரி பல இடத்துல அதுக்கு ஆதரவான இயக்கங்கள் கிளர்ச்சிகள் நடந்துச்சு. இந்த போராட்டம் நீடித்து செல்லுமானால் அதே போன்ற தன்மை வரும், அங்கேயும் பறந்துபட்ட இதை தடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் டெல்லியை தான் மறிச்சுக்கிறீங்க, டெல்லியை சுற்றி எல்லைகளில் பூரா போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் தடுக்கவே முடியாது. டெல்லியை ஒட்டி இருக்குது ஹரியானா, இவங்க டெல்லியில் மட்டும் தடுக்கலை, பஞ்சாப் உழவர்கள் ஹரியானாவுக்குள் நுழைவதை தடுக்கிறாங்க. ஏன்னா ஹரியானாவுக்குள்ளே வந்து தானே அவங்க டெல்லிக்கு வரணுங்கிறதுனால எல்லா விதமான அடக்குமுறைகளையும் கையாளுறாங்க, பிரித்தாளும் சூழ்ச்சிகளை கையாளுறாங்க. இப்போ இன்றைக்கி திரும்பவும் நாங்கள் பேச்சுவார்த்தை, இது வந்து ஒரு அரசு வந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன்னு பேசுகிறதுக்கு பதிலாக இந்த கோரிக்கை எது அடிப்படை கோரிக்கை முதன்மை கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் பேச தயார். இது என்ன அர்த்தம்? இது கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் வந்து எதுக்கு பேசணும், அப்புறம் என்ன பேச்சுவார்த்தைக்கான அர்த்தம் என்ன இருக்குது? இப்போ அதனால் இந்த போராட்டம் இப்போ 16ஆம் தேதி அன்னைக்கு இது தொழிலாளர்களையும் பங்கேற்கிறாங்க, விவசாயிகள் பங்கேற்கிறாங்க, நாடு தழுவிய போராட்டமாக அது நடக்குது. தொழிலாளர்கள் கோரிக்கைக்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, விவசாயிகள் கோரிக்கைக்கு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டமாக, ஒரு மிகப்பெரிய போராட்டமாக விரிவடை, குறிப்பாக வட மாநிலங்களில் விரிவடை, ஊபி போன்ற பகுதிகளில் பிஜேபிக்கான ஒரு பெரிய ஆட்டம் காணக்கூடிய நிலையை இந்த போராட்டம் ஏற்படும். தனி மனித வழிபாடு, கடவுள் நம்பிக்கையை வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துவது, மதவாத தேசியத்துக்கு செயற்கையான எதிரிகளை உருவாக்கி மக்களை மோதவிடுவது என அரசியலில் நீண்ட காலம் மக்கள் ஏமாற மாட்டார்கள். உரிமைகள் எது, கடமைகள் எது என்பதை மக்கள் உணரும்போது அதுவே சர்வாதிகாரிகளின் வீழ்ச்சியாக இருக்கும். அதுவே திராவிட மாடல் எனும் மக்கள் நலக் கொள்கையின் வெற்றியாகவும் அமையும்.